அண்ணா போன முறை உங்களுக்கு தெரியுங்கண்ணா, முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு இதை சொல்லும் பொழுது மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதில் சொன்னாங்க. இந்த டிசாஸ்டர் அப்படின்னு அறிவிக்கிற கான்செப்டே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது நிதி அமைச்சர் சொன்னாங்க, டிசாஸ்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வேர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் அறிவிக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது மாதிரி கான்செப்டே இல்லை. இதற்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் ஒரிசால் நடந்த பொழுது கூட, அது சூப்பர் சைக்ளோன் வந்த பொழுது கூட டிசாஸ்டர் அப்படின்னு நாங்கள் அறிவிக்கல. ஆனால் டிசாஸ்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த என்டிஆர்எஃப் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கண்ணா. இதை தாண்டி நான் சொல்வது, இன்னைக்கு கடலூர் மாவட்டம் உண்மையாலும் ஆபத்தான ஒரு மாவட்டமாக மாறி இருக்கு. இது டிசாஸ்டர் புரோன் மாவட்டம். ஏன்னா எல்லா வருஷமும் கடலூருக்கு, குறிப்பாக நம்முடைய நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு மழை வெள்ளத்தில் அந்த வருஷம் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அதனால் மாநில அரசு மத்திய அரசோடு இணைந்து கடலூர் மாவட்டத்திற்கென்று சிறப்பான ஒரு நிதியை கேட்கணும். தனியான ஒரு நிதி. கடலோர பகுதியில் சுவர் கட்டணுங்கன்னா, பெரிய பெரிய பாறைகள் போடணும், அலைகளுடைய இதை குறைக்கணும், தென்பண்ணை ஆறு சைடில் எல்லாமே நீங்கள் வால் கட்டிட்டு வரணும். முக்கியமான இடத்துல லோ லையிங் ஏரியாவில் மக்கள் இருக்காங்கன்னா வேற இடத்துக்கு மாற்றி வீடு கட்டி வேற இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்குண்ணா. இதை கடலூர் என்னை பொறுத்தவரை மிக முக்கியம். நாகப்பட்டினம் முக்கியங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த 2-3 மாவட்டங்கள் எல்லா புயல்லையும் மாற்றுறாங்க. எல்லா விதமான புயல்லையும் அது ரொம்ப துக்ககரமாக எங்களுக்கே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி நான் உடன்படுறேங்கன்னா, இன்னைக்கு சயின்டிஃபிக்காக அது மாதிரி டெர்மினாலஜி இல்லை. முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திச்சு வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை பேசிய இந்தியாவுக்கு முன்னோடியாக அதை பண்ணலாமேங்கண்ணா. பண்ண முடியாத நிதி இல்லையே, பட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா கடலூர் அந்த பிரச்சனை இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ரிலீஃப் ஃபண்டுக்காக பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. நீங்க மாநில அரசுகிட்ட நிதி இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க மத்திய அரசுகிட்ட 2000 கேட்கறாங்க. இது மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களை இல்லை. ஆனால் பிளேம் கேம் இல்லைங்கண்ணா. நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான யோசனை. நான் இன்னும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் குறைச்சி கொடுங்க நான் சொல்லவே இல்லை. 6000 2000 நியாயம் கிடையாது. 10,400 வரை கொடுக்க முடியும். நீங்க கீழே இன்ஸ்பெக்டே பண்றது இல்லைங்கண்ணா. நீங்களே நியாயமா சொல்லுங்கண்ணா. மூத்த பத்திரிகையாளர் நீங்க எத்தனை இடத்துல தாசில்தார் விஏஓ கீழே இன்ஸ்பெக்ட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போனது நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட். இன்னைக்கு நாளைக்கு அவங்க பிஸியா இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. நீங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு அமௌண்ட்டை கேட்க முடியுங்கண்ணா. நாளைக்கு நீங்கள் நானும் ஒரு வீட்டுக்கு போனா கூட, ஐயா தண்ணி வந்துச்சு, பொருள் அடிச்சிட்டு போயிருச்சு, 3 நாள் கழிச்சு போனீங்கன்னா அந்த துணி காஞ்சிருக்கும், அதை காய போட்டிருப்பாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்பவே வீட்டில் கழட்டி தொங்க வச்சிருக்காங்க. டிவி இப்பவே தண்ணி வெயில காய வச்சிருக்காங்க. அதனால அடிப்படை வேலை எதுவும் செய்யாம பொதுவாக பேசுவது எப்படிங்கன்னா ஒரு அரசு நிதி கொடுக்கும்? ஃபண்ட் இருக்கு. மத்திய அரசு எங்கேயும் கூட ஏற்றத்தாழ்வு பார்ப்பது கிடையாது. நான் சொல்வது, கேளுங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க, அதிக பணம் வேண்டுமானாலும் கேளுங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு பணம் இருக்கு, செலவு பண்ணிட்டு இன்னும் 3 மாதம் கழித்து பணம் வரும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு கீழே எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி என்ன சேதாரம் எடுத்திருக்குன்னு பக்காவா டாக்குமெண்ட் பண்ணும். ஆனா ஒரு மரத்துக்கு 210 ரூபாங்கண்ணா. ஒரு தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா 210 ரூபா கிடைக்கும். அதை டாக்குமெண்ட் பண்ணி போட்டோ எடுக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். அப்பதான் தென்னை மரம் விழுந்துச்சுன்னு 210 ரூபா நீங்க கொடுக்கணும். 100 மரம் போயிருச்சுன்னா 21,000 ரூபா. டாக்குமெண்ட் பண்ணுங்க. நான் பண்ணாம தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா 3 மாதம் கழித்து வரக்கூடிய மத்திய அரசு அதிகாரிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா.